நாடு 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 என்றால் நாடு என்றால் அதாவது நல்ல நாடா அல்லது ஜப்பா நாடா அல்லது மரப்ப நாடா? ஆமா. அதாவது வல்ல நாடுமல்ல, ஜப்பா நாடுமல்ல, மரப்ப நாடுமல்ல. மானந்து விளையாடும் அருதங்களில் ராகும்பாடும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய நன்னகரம். அதாவது
பச்சத்தண்ணி கேட்டமானால் நாமளுக்கு பால் வறுத்து தந்திடுவார். நெய் தண்ணி கேட்டமானால் நாமளுக்கு நெய் வகுத்து தந்திடுவார். பார் உலகமெல்லாம் வேர் வழங்கி வரக்கூடிய இந்த பன்னீருத்துமான் அன்னகரத்தில் அதாவது 61 கூட்டுறவு 21 வங்கிக்கான அமர்ந்த இந்த ஆலயத்தில் அதாவது ஆதி கைலியங்கிரி பர்வதத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் சிவசக்தியும் பகவானும் பார்வதியோடு அதாவது 21 தெய்வங்கள் அதாவது சுடர் வழியிலே பிறந்த ஐயா சுடலையாண்டவனுடைய அவதாரத்தில் முண்டமாக உருண்டதினால் அவருக்கு ஒரு பேர் முட்டைய சுவாமி. அவருடைய சன்னிதானத்தில் இந்த ஆசார பந்தலிலே ஆகான வீசி மேடையில் நாமளுக்கு சொல்லித் தந்த வாக்கியாரை சொல்ல வேண்டும் அல்லவா? அன்னவுங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை, சோறுங்க மறந்தாலும் சொல்லித் தந்த வாக்கியார மறப்பதில்லை, நெஞ்சொரு நாள் மறந்திட்டால் நாமல் ஒரு நாள் மறப்பதில்லை. பாடறிவேன் படிப்பறிவேன் பாட்டுறவை நான் அறிவேன் பாடறியா படிக்க வைத்தார் தாயும் தகப்பனும். அதான் சொல்லுவாங்க, தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னடி தெய்வம். சுவாமி மொட்டேஸ்வரமிய கும்பிட வரதுக்கு முன்பதாக வீட்டுல அப்பா அம்மாவை கூப்பிட்டாங்க. நம்ம சகல தெய்வத்தையும் வணங்குற மாதிரி தான். அதான் சொல்லுவாங்க, தாயை சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஏதறிவேன் எழுத்தறிவேன் ஏற்றுள்ளவரை நான் அறிவேன் ஏதறியா நாளையில் எழுத வைத்தையும் உருவாக்கப்பட்டவர்களை யார் என்றால் அதாவது வீட்டிலே சொல்லி வைத்து பெறப்பட்ட வீட்டிலே நாமளை வீசி படிக்க வைத்தவர்கள், அறையிலே சொல்லி வைத்து பெறப்பட்ட அம்பலத்திலே நாமளை வீசி படிக்க வைத்தவர்கள், நாமளுக்கு கூட உருவாக்கப்பட்டவர்கள் யார் என்றால் அந்த திருநெல்வேலி செல்லாமே வாழ்ந்து வரக்கூடிய பத்திரவாரி வம்சத்திலே பிறந்த பூமான் சீமான் ஹரிராமா அயோத்திராமா கோதண்டவத்தையும் கோபாலராமாய் சுமந்து அடியக்கூடிய ராமசாமி நாடார் புலவர் பாதம் மட்டும்தானா? யாரம்மா அதே தோழிப்பெற நகரத்திலே பத்திரவாரி வம்சத்திலே பிறந்த பூமான் சீமான் இப்பொழுது பங்காசிகளையும் தென்காசி ரோட்டிலே சீரவற்பநல்லூர் சமத்துவபுரத்திலே அடியளந்த ராமனோடு அன்னை சீதாலட்சுமியோடு ஆஞ்சநேயால் பெற்றமகன் ஹனுமந்தனோடு படியளக்கும் பகவான் பார்வதி நாகசக்தியோடு அந்த முப்பிடாதி மாரியம்மாள் வட்டமிட்டாடி வருவோட பத்திரகாரியோடு முத்தாரம்மா ஞானமூர்த்தி அப்பன் முனியசரனோடு வடக்கு முகமாக முருகத நாடார் அனைவருடைய ஜீர்வாதத்தை சிறைசிலே கொண்டு
ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக கோயில் குடைவாயை நடத்தி வரக்கூடிய கோயில் கமிட்டியார் ஐயா அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக 61 கூட்டுறவு 21 மந்திரிக்காரர் ஆமா பூசை வரக்கூடிய ஐயா பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக தாய் குளம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். தாய்க்குளம் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அன்போடு பண்போடு நமக்கு சீரவர்ப்பணம் சமத்துவபுரத்துல வந்து அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்த ஐயா அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அதாவது பெரிய நாட்டாமை சின்ன நாட்டாமை தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் ஊர் தலைவர் பஞ்சாயத்து பிரசிடண்ட் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வேளாங்கண்ணி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வைத்து போடக்கூடிய வெடியாரண்ணாவி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு பங்கி போட்ட தவுசுகுளநாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஒளி இல்லை என்றால் உலகம் இல்லை. ஒளி ஒளி அப்படின்னா என்னம்மா? ஒளி ஒளினா அதுதானே ஒளி ஒளினா என்னென்ன? ஆமா ஒளினா சத்தம். இன்னொரு ஒளினா வெளிச்சம். ஆமா ஒளி ஒளியும். ஒளி ஒளி ஆமா அதாவது ஊரு பேர் உண்டுல்ல, என்ன பேரு எந்த ஊரு தெரிய மாட்டேங்கா? அண்ணா இருக்காங்களா கேளு. சிங்கம் சவுசர்வீஸ் பள்ளியூர். அம்மா இப்ப நம்ம மட்டேன் சுவாமிக்கு கோயில் நடக்குன்னா அதாவது இந்த ஒளி அதாவது என்ன தெரியுமா? இப்ப மட்டேசாமி கோயில்ல கோயில் குடைவிழா நடக்குன்னா கிட்டத்தட்ட 18 நகரங்கள்ல அங்க ஒளி சரி. ஆனா ரேடியோ சவுண்ட் வச்சுதான் நம்மளுக்கு பேரு. நம்ம கீழே போறதுனால அவங்க கையில தான் இருக்கு. நம்ம மேல தூக்கி விடுறதுனால அவங்க கையில தான் இருக்கு. சிங்கம்னா சிங்கம் தான். ஆகையினாலே அவருக்கு ஒளி அமைத்து தந்திருக்கக்கூடிய மைக்கு திட்டங்காட்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இளங்கங்கள் வாலிபர் தங்கங்கள் சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாமல் படிக்கக்கூடிய கதை என்ன கதம்மா? நான் வாங்கிட்டேன். ஆமா உலகத்திலேயே பெரிய தெய்வம் இருப்பாரா? கிடையாது. ஆணுக்கும் பிறந்தவர். அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர். ஐயா புத்திர ஐயனா கதையா படிக்கணும். நாளே சொல்லல. உலகத்துல பெரிய தெய்வம் அவர் பிறகு செஞ்சுதானே அர்த்தம் படிக்கணும். ஆகையினாலே அதாவது இந்த ஆசார பந்தலிலே அழகான விழிசை மேடையில் அதாவது நம்ம பன்னூருத்துமா நகரத்திலே அம்மா ஒரு வீட்டுக்கு ஒரு கோயில் நிர்மிக்கப்படணும். ஆனா ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் இந்த ஊர்ல வந்து படிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் பக்கத்தில் மேலதால குற்றங்கள் அது மட்டும் இல்லம்மா சாரீர குற்றம். எந்த குற்றம் இருந்தாலும் ஒரே ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. அம்மா சாரீர குற்றம் இருந்தாங்க. சாரீர குற்றம் இருந்தா சபைக்கு போவாங்கன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அம்மா நம்ம ஊரா அடிச்சுட்டு வரோம். ஆமா ஒரு ஊர்ல நல்லதே இருக்கலாம். ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கலாம். லேசா தொண்டைய மக்கார் பண்ணலாம். ஆமா அப்பப்ப அரசு வளர்க்கலாம். சரி எந்த விதமான குற்றமுறைகள் இருந்தாலும் இருந்திட்டாலும் பெற்றெடுத்த குழந்தையும் ஒரு சிறு தவறு செய்தால் வந்து எவ்வாறு மன்னித்து பிழைப்படுத்தி ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக ஆதரிக்கும்படி கரமெடுத்து வணங்குகிறோம். ஆதித்தருளை போற்றி அன்புடன் யாசலம் தன்னில் சாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாடே உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக உமையாள் மைந்தன் கணபதி
அரக்கன் விரலால் தூண்டவரமாங்க செய்யும் ஜீவனார்தனை விரட்டு அருகே மகிழ்ந்து செல்ல படியும் பெண் வேஷம் கொண்டு அவரியம் அறித்த அரிகரணைகனார்களை ஒப்பாளே முகத்தோனே காப்புதானே வானையாதே அவர்கள் வந்து அந்த தானாகி உழைத்த கைலேங்கிரி பருவதத்திலே யாரெல்லாம் கொள்வாக இருந்தார்கள் அவர்களும் தானாயம் உழைத்த பொன்னுவெள்ளி கைலேங்கிரி பருவதத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் அம்மை பார்வதியும் ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரும்போது 33 தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து என்ன சுவாமி மொட்டைசாமி கதையை படிக்கணும் அதனால சாஸ்திரங்களை நம்ம விரட்டி கொண்டாங்க அதனால சாஸ்திரம் பறக்க வச்சிருவோம் அப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து அமிர்தம் நிறைய முதலாவது அமிர்தத்தில் அம்மாள் மூதேவி பிறந்தாள் இரண்டாவது அமிர்தத்தில் அம்மாள் ஸ்ரீதேவி பிறந்தாள் மூன்றாவது அமிர்தத்தில் அழகான தேவாவதன் கலசம் பிறந்தது தேவர்கள் எனக்கென்றும் எனக்கென்றும் சண்டை போட இந்த சண்டை நாம நிப்பாட்ட வேண்டும் என்று ஆயனந்த கோபால கண்ணன் 16 வயசு பெண்ணாக வடிவம் கொண்டு அதான் சொல்லுவாங்க மண்ணுக்கு பூசிப்பாரு பெண்ணுக்கு போட்டு பாரு என்று சொல்வார்கள் என்னம்மா கடைக்காரனாக 3 செங்கலை தூக்கிட்டாங்க ஆவினாரை ஆனந்த கோபால கண்ணன் 16 வயசு பெண்ணாக வடிவம் கொண்டு அதே அங்க சில நகைகளை போட்டு அணிந்து வருகிறார் எப்படி பாருங்க எப்படி வருகிறார் அதாவது 16 வயசு பெண்ணாக வடிவம் கொண்டு அவருக்கு கட்டு ஆவினாரை நகைகளை போட்டு பாருங்க நகைகளை போட்டு வருகிறார் அந்த அன்னை கொண்டு